இந்த மாதத்தில் கர்ப்பிணி பெண்கள் என்ன அறிகுறிகள் பார்க்க அல்லது உணர்கிறீர்கள்? கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு மாதவிடாய் வருவதில்லை. ஒருவிதமான சோர்வு, அளவுக்கு அதிகமான தூக்கம், வாந்தி, குமட்டல், உணவு பசி போன்றவற்றை கர்ப்பிணி காலத்தில் பெண்கள் உணரக்கூடிய அறிகுறிகளாகும். அதனால் கர்ப்பிணி பெண்கள் பயப்பட வேண்டாம். அதிகரித்த சிறுநீர், மார்பகத்தில் ஒருவிதமான வலி, உணர்ச்சி உயர் மற்றும் இரக்கங்கள், சில நேரங்களில் வெறுத்து மற்றும் சில நேரங்களில் கோபமாகவும் காணப்படுவார்கள். கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு அதிகமான சோர்வு ஏற்படும். அதற்காக பயப்பட வேண்டாம். குழந்தைக்கு தேவையான உணவு அளிக்க வேகமாக செயல்படும். அதனால் கர்ப்பிணி பெண்கள் முடிந்தவரை ஓய்வு எடுப்பது நல்லது. மற்றும் கர்ப்பிணி பெண்கள் மேற்கொள்ள வேண்டிய உடல் பயிற்சியையும் சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்வது கர்ப்ப காலத்தில் மிகவும் நல்லது. கர்ப்ப காலத்தில் ஹார்மோன்கள் உற்பத்தி ஆகுவதால் குமட்டல் மற்றும் வாந்தி கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அமிலம் உற்பத்தி அதிகரிப்பு காரணத்தினாலும் வாந்தி மற்றும் குமட்டல் ஏற்படும். செரிமானமும் குறையும். அது இரத்த ஓட்டத்தில் உள்ள அனைத்து ஊட்டச்சத்துக்கள் நல்ல உறிஞ்சுதல் காரணங்கள் மற்றும் விளைவாக குழந்தை நல்ல சத்துக்கள் கிடைக்கும் என இந்த உண்மை ஒரு வழியில் நல்லது. நீங்கள் கர்ப்ப காலத்தில் பழங்கள் நிறைய எடுத்துக்கொள்வது நல்லது. குறிப்பாக காய்கறிகள், கமலா பழங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது உங்களுடைய குமட்டல் மற்றும் வாந்தியை குறைக்க உதவி செய்யும். மற்றும் மருத்துவரும் கர்ப்பிணி பெண்களின் வாந்தி மற்றும் குமட்டலை நிறுத்த ஒரு சில வைட்டமின் மாத்திரையை தருவார். சிறுநீர் கழிப்பது அதிகரிக்கும். ஏனென்றால் இரத்த ஓட்டத்தின் அளவு அதிகரிப்பதனால். அது மட்டும் இல்லாமல் சிறுநீர் பை மீது அதிகரித்து வரும் கருப்பையின் அதிகரித்த அழுத்தமும் ஆகும். இது கர்ப்பிணி பெண்களுக்கு 4வது மாதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கும். மார்பக வலியும் ஏற்படும். ஏனென்றால் கர்ப்ப தொடர்பான ஹார்மோன்களின் காரணமாக. அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்களின் மார்பு குழந்தைக்கு பால் கொடுக்க தயார்படுத்தும். கரு இப்போது ஒரு எல் அளவை விட சற்று பெரியதாக உள்ளது. இது 3 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. மேலடுக்கு பிற்காலத்தில் மூளை மற்றும் முதுகு நான் அமைக்க உதவி செய்யும். நடுத்தர அடுக்கு இதயம் மற்றும் இரத்த ஓட்டத்தை அமைக்க உதவி செய்யும். தாழடுக்கு சிறுநீரகங்கள் மற்றும் நுரையீரல்களை அமைக்க உதவி செய்யும். நஞ்சுக்கொடி ஏற்கனவே கருப்பையில் அமைந்துள்ளது. அது 4வது வார இறுதிக்குள் தனது செயல்பாட்டை ஆரம்பிக்க தொடங்கும். நஞ்சுக்கொடி கருவில் உள்ள குழந்தைக்கு உணவு அளிக்கவும் மற்றும் கருவின் கழிப்புகளை வெளியேற்றவும் உதவுகிறது. நஞ்சுக்கொடி மற்றும் தொப்புள் கொடி தாய் மற்றும் குழந்தையை இணைக்கும் மற்றும் கருவின் வளர்ச்சிக்கு உதவி புரியும்.